சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் 3 தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற இந்த ஒரு லெசன் பாத்தீங்க அப்படின்னா 108 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். லைன் பை லைன், அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே நம்ம எடுத்திருக்கிறோம். எதுவுமே மிஸ் ஆகவே கிடையாது. இதனுடைய பிடிஎஃப் மட்டும் இல்லைங்க, இதே போல 1 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய டெட் பேப்பர் 1க்கு படிக்கிறவங்களும் சரி, டெட் பேப்பர் 2க்கு படிக்கிறவங்களும் சரி, 1 to 5 தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி, அதே மாதிரி 6th 7th 8th தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். லைன் பை லைன் கொஸ்டின் நீங்க பிடிஎஃபா வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு 7th தமிழ் மட்டும் போதும், இல்ல 6th சயின்ஸ் மட்டும் போதும், சோசியல் மட்டும் போதும், இல்ல சைக்காலஜி மட்டும் போதும், இல்ல 1 to 5th மட்டும் போதும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க பிரிச்சும் வாங்கிக்கலாம். ஃபுல் பேக்கேஜாகவும் நீங்க வாங்கிக்கலாம். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்து புத்துயிர் அளித்தவர் யார்? 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்து புத்துயிர் அளித்தவர் விஜயாலயன். இவர் முத்தரையரிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி சோழர்களின் புதிய தலைநகராக மாற்றினார். இதுவே பிற்கால சோழர்களின் எழுச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்து புத்துயிர் அளித்தவர் விஜயாலயன். சோழர்களின் புகழ்பெற்ற உத்திரமேரூர் கல்வெட்டு எதனை பற்றி விவரிக்கிறது? சோழர்களின் புகழ்பெற்ற உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் மற்றும் குடவோலை முறையை பற்றி விவரிக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இக்கல்வெட்டு சோழர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தை விளக்கும் ஒரு மிக முக்கியமான ஆவணமாகும். கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் யார்? கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன். வட இந்தியா மீது படையெடுத்து கங்கை வரை வென்றதை குறிக்கும் வகையில் இப்பட்டத்தை சூட்டிக் கொண்டார். மேலும் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரையும் உருவாக்கினார். யாரு? முதலாம் ராஜேந்திரன். சோழர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஊர் என்பது யாரை குறிக்கும்? சோழர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஊர் என்பது விவசாயிகளின் குடியிருப்புகளை குறிக்கும். நில உரிமையாளர்களாக இருந்த விவசாயிகளின் குடியிருப்புகளே ஊர் என அழைக்கப்பட்டன. இவர்கள் ஊரின் பொதுவான நிர்வாக பணிகளை கவனித்துக் கொண்டனர். சோழர் கால நிலக்கொடைகளில் சாலபோகம் என்பது எதற்காக வழங்கப்பட்டது? சோழர் கால நிலக்கொடைகளில் சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிக்க வழங்கப்பட்டது. சோழர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நிலங்களை மானியமாக வழங்கினர். இது சாலபோகம் எனப்பட்டது. சோழர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நிலங்களை மானியமாக வழங்கினர். இது சாலபோகம் எனப்பட்டது. புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் யார்? புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் முதலாம் ராஜராஜன். கிபி 1010 கட்டி முடிக்கப்பட்ட இக்கோவில் சோழர் கால கட்டடக்கலைக்கு உன்னத சான்றாகும். இதன் விமானம் 216 அடி உயரம் கொண்டது. கிபி 1010 கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய விமான உயரம் 216. முதலாம் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் குலோத்துங்கன். வணிகர்களின் நலன் கருதி சுங்க வரிகளை நீக்கியதால் இவருக்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. இவர் சோழ மற்றும் சாளுக்கிய வம்சங்களின் இணைப்பால் உருவானவர். வணிகர்களின் நலன் கருதி சுங்க வரிகளை நீக்கியதால் இவருக்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழர் காலத்தில் நிலவரி காணிக்கடன் என அழைக்கப்பட்டது. விளைச்சலில் 1/3 பங்கு வரியாக வசூலிக்கப்பட்டது. இது பெரும்பாலும் தானியமாகவே பெறப்பட்டது. விளைச்சலில் 1/3 பங்கு வரியாக வசூலிக்கப்பட்டது. இது பெரும்பாலும் தானியமாகவே பெறப்பட்டது. சோழர் கால புகழ்பெற்ற வணிக குழுக்கள் எவை? சோழர் கால புகழ்பெற்ற வணிக குழுக்கள் 5 வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் மற்றும் மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் கடல்வழி வணிகத்திலும் மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகத்திலும் தீவிரமாக ஈடுபட்டனர். 5 வண்ணத்தார் கடல்வழி வணிகத்திலும் மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகத்திலும் தீவிரமாக ஈடுபட்டனர்.
சோழர் கால இலக்கியமான பெரிய புராணம் யாரால் இயற்றப்பட்டது? சோழர் கால இலக்கியமான பெரிய புராணம் சேக்கிலாரால் இயற்றப்பட்டது. இது 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் ஒரு உன்னத இலக்கியமாகும். இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அமைச்சராக இருந்த சேக்கிலார் இதனை இயற்றினார். பாண்டியர்களின் தலைநகரமாகவும் தமிழ் சங்கங்கள் வளர்ந்த இடமாகவும் திகழ்ந்தது எது? பாண்டியர்களின் தலைநகராகவும் தமிழ் சங்கங்கள் வளர்ந்த இடமாகவும் திகழ்ந்தது மதுரை. வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள மதுரை பாண்டியர்களின் நீண்ட கால தலைநகரமாக இருந்தது. இது கூடல் என்றும் அழைக்கப்பட்டது. களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டியவர் யார்? களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டியவர் கடுங்கோன். கிபி 600களில் கடுங்கோன் களப்பிரர்களை வென்று பாண்டிய வம்சத்தை மீட்டெடுத்தார். கிபி 600களில் கடுங்கோன் களப்பிரர்களை வென்று பாண்டிய வம்சத்தை மீட்டெடுத்தார். இதுவே முற்கால பாண்டியர்களின் எழுச்சியாக கருதப்படுகிறது. பாண்டியர்களின் புகழ்பெற்ற குதிரை வணிகம் நடைபெற்ற துறைமுகம் எது? பாண்டியர்களின் புகழ்பெற்ற குதிரை வணிகம் நடைபெற்ற துறைமுகம் காயல். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல் துறைமுகத்திற்கு அரேபியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல் துறைமுகத்திற்கு அரேபியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. வேள்விக்குடி செப்பேடுகள் யாருடைய கொடைகளை பற்றி விவரிக்கின்றன? வேள்விக்குடி செப்பேடுகள் பாண்டியர்களுடைய கொடைகளை பற்றி விவரிக்கின்றன. இச்செப்பேடுகள் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடைகள் மற்றும் பாண்டிய மன்னர்களின் வம்சாவளியை பற்றி கூறுகின்றன. ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் சூட்டிக்கொண்ட பட்டம் எது? ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் சூட்டிக்கொண்ட பட்டம் எம் மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன். எம் மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன். இவர் தென்னிந்தியா முழுவதையும் பாண்டியர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இவரது ஆட்சியில் பாண்டிய பேரரசு உச்சநிலையை எட்டியது. இவர் தென்னிந்தியா முழுவதையும் பாண்டியர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இவரது ஆட்சியில் பாண்டிய பேரரசு உச்சநிலையை எட்டியது. பாண்டியர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தில் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த முறை எது? பாண்டியர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தில் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த முறை குடவோலை முறை. சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் குடவோலை முறையை பின்பற்றினர். இது ஒரு ஜனநாயக தன்மையை கொண்டிருந்தது. கிபி 1288 மற்றும் 1293 ஆகிய ஆண்டுகளில் பாண்டிய நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணி யார்? கிபி 1288 மற்றும் 1293 ஆகிய ஆண்டுகளில் பாண்டிய நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணி மார்க்கோ போலோ. வெனிஸ் நாட்டை சேர்ந்த இவர் பாண்டிய மன்னர்களின் செல்வம் மற்றும் முத்து வணிகத்தை பற்றி வியந்து எழுதியுள்ளார். பாண்டிய மன்னர்கள் ஆதரித்த மதம் எது? சைவம் மற்றும் வைணவம். இவர்கள் பல பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினர் மற்றும் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் போற்றினர். பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் ரெண்டத்தையும் ஆதரிச்சிருக்காங்க. பாண்டியர் காலத்தில் பூமி புத்திரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? பாண்டியர் காலத்தில் பூமி புத்திரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் விவசாயிகள். உள்ளூர் விவசாயிகளின் குழுக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. இவர்கள் ஏரி மற்றும் குளங்களை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர். பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக திகழும் குடைவரை கோவில் எது? பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக திகழும் குடவரை கோவில் பிள்ளையார்பட்டி கோவில். பாண்டியர்கள் குடைவரை கோவில்கள் அமைப்பதில் வல்லவர்கள். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் இவர்களின் குடைவரை கலைக்கு சிறந்த சான்றாகும். சோழர் கால நிலக்கொடைகளில் பள்ளிச்சந்தம் என்பது எதற்காக வழங்கப்பட்டது? சோழர் கால நிலக்கொடைகளில் பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு. சோழர்கள் சமய பொறையுடைமை கொண்டவர்களாக இருந்தனர். சமண நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டன. முதலாம் ராஜேந்திர சோழன் நிறுவிய வேத கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? முதலாம் ராஜேந்திர சோழன் நிறுவிய வேத கல்லூரி எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் என்னும் ஊரில் இக்கல்லூரி நிறுவப்பட்டது. இங்கு 14 ஆசிரியர்களும்
340 மாணவர்களும் இருந்தனர். 14 ஆசிரியர்கள். சோழர் காலத்தில் களஞ்சு என்பது எதனை குறிக்கும்? சோழர் காலத்தில் களஞ்சு என்பது தங்க நாணயம். சோழர்களின் வணிக வசதிக்காக தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ஒரு களஞ்சு என்பது ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட தங்கத்தை குறிக்கும். சோழர்கள் வணிக வசதிக்காக தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ஒரு களஞ்சு என்பது ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட தங்கத்தை குறிக்கும். பாண்டியர் காலத்தில் அரசரின் கட்டளைகளை பிரதியெடுத்த அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாண்டியர் காலத்தில் அரசரின் கட்டளைகளை பிரதியெடுத்த அதிகாரிகள் திருமந்திர ஓலை என அழைக்கப்பட்டனர். பாண்டிய மன்னர்கள் வாய்மொழியாக பிறப்பிக்கும் கட்டளைகளை இவர்கள் ஓலைகளில் பதிவு செய்தனர். பாண்டிய மன்னர்கள் வாய்மொழி வழியா பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகளை இவங்க ஓலைகளை பதிவு செஞ்சாங்க. பாண்டிய நாட்டின் முத்து குளித்தல் தொழில் பற்றி வியந்து எழுதியுள்ள பயணி மார்க்கோபோலோ பாண்டிய நாட்டில் முத்துக்கள் எடுக்கப்படுவதையும் அவை உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதையும் இவர் வியந்து எழுதினார். சோழர் கால மண்டலங்களின் பொறுப்பாளராக பெரும்பாலும் யார் நியமிக்கப்பட்டனர்? சோழர் கால மண்டலங்களின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது இளவரசர்கள். சோழ பேரரசு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. மண்டலங்களின் பொறுப்பாளராக அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர்களே நியமிக்கப்பட்டனர். சைவம் சித்தாந்த நூல்கள் சோழர் காலத்தில் யாரால் தொகுக்கப்பட்டன? சைவம் சித்தாந்த நூல்கள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டன. சோழ மன்னர்களின் ஆதரவுடன் 12 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டன. சோழ மன்னர்களின் ஆதரவுடன் 12 திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டன. முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெட்டிய ஏரியின் பெயர் என்ன? முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெட்டிய ஏரியின் பெயர் என்ன? சோழகங்கம். சோழகங்கம். ராஜேந்திர சோழன் வெட்டிய இந்த ஏரி நீர்ப்பாசன மேலாண்மையில் சோழர்களின் மேதமையை காட்டுகிறது. இது ஜலமயம் எனவும் அழைக்கப்பட்டது. ராஜேந்திர சோழன் வெட்டிய இந்த ஏரி நீர்ப்பாசன மேலாண்மையில் சோழர்களின் மேதமையை காட்டுகிறது. இது ஜலமயம் எனவும் அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் குதிரைகளை யாரிடமிருந்து வாங்கினர்? அரேபிய குதிரை தான் எப்பவுமே. பாண்டிய நாட்டில் குதிரை வணிகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என்று அழைக்கப்பட்டனர். குதிரை வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என்று அழைக்கப்பட்டனர். பாண்டியர்களின் தனித்துவமான கட்டடக்கலை பாணி எது? பாண்டியர்களின் தனித்துவமான கட்டடக்கலை பாணி குடைவரை கோவில்கள். பாண்டியர்கள் மலைகளை குடைந்து கோவில்கள் அமைப்பதில் முன்னோடிகளாக திகழ்ந்தனர். சோழர் கால நிர்வாக பிரிவான நாடு என்பதன் சபை உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சோழர் கால நிர்வாக பிரிவான நாடு என்பதன் சபை உறுப்பினர்கள் நாட்டார் என அழைக்கப்பட்டனர். நாடு என்பது பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு நிர்வாக பிரிவாகும். அந்த நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்கும் சபையினரே நாட்டார் எனப்பட்டனர். கிபி 1311 மதுரை மீது படையெடுத்த டெல்லி சுல்தானிய தளபதி யார்? கிபி 1311 மதுரை மீது படையெடுத்த டெல்லி சுல்தானிய தளபதி மாலிகாபூர். பாண்டிய இளவரசர்களுக்கு இடையே நிலவிய வாரிசு உரிமை போரை பயன்படுத்தி இந்த படையெடுப்பு நிகழ்ந்தது. சோழர் காலத்தில் தேவதானம் என்பது யாருக்காக வழங்கப்பட்ட நிலமாகும்? சோழர் காலத்தில் தேவதானம் என்பது கோவில்களுக்கு வழங்கப்பட்ட தானம். சோழ மன்னர்கள் சைவ மற்றும் வைணவ கோவில்களுக்கு அதிக அளவில் நிலங்களை மானியமாக அளித்தனர். பாண்டியர் காலத்தில் பிராமணர்கள் வசித்த குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பாண்டியர் காலத்தில் பிராமணர்கள் வசித்த குடியிருப்புகள் சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டன. 4 வேதங்களை கற்றவர்கள் வசிக்கும் இடம் என்பதால் இவை சதுர்வேதி மங்கலம் எனப்பட்டன. இக்குடியிருப்புகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டிய சோழ மன்னன் யார்? தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டிய சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜன். இக்கோவில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது. இது சோழர் கால கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் உச்சத்தை காட்டுகிறது. இக்கோவில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது. சோழர் கால கட்டடக்கலையின் சிற்பக்கலையின் உச்சத்தை காட்டுகிறது.
பாண்டியர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன? பாண்டியர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன? கடமை. பாண்டியர்கள் விளைச்சலில் ஒரு பகுதியை வரியாக பெற்றனர். அது அந்த நிலத்தின் கடமை என அழைக்கப்பட்டது. சோழர் கால கோவில்களில் மிக உயரமாக கட்டப்பட்டது எது? சோழர் கால கோவில்களில் மிக உயரமாக கட்டப்பட்டது விமானங்கள். சோழர் கால கோவில்களில் கருவறையின் மேல் உள்ள விமானங்கள் மிக உயரமாக கட்டப்பட்டன. 5 வண்ணத்தார் வணிக குழுவில் இருந்தவர்கள் வெளிநாட்டு வணிகர்கள். 5 வண்ணத்தார் வணிக குழுவில் இருந்தவர்கள் வெளிநாட்டு வணிகர்கள். இவர்கள் மேற்கு ஆசியாவிலிருந்து கடல் வழியாக வந்து இந்திய கடற்கரையில் குடியேறியவர்கள். இவர்கள் மேற்கு ஆசியாவிலிருந்து கடல் வழியாக வந்து இந்திய கடற்கரையில் குடியேறியவர்கள். பாண்டிய நாட்டின் 2ஆம் பேரரசை தோற்றுவித்தவர் யார்? பாண்டிய நாட்டின் 2ஆம் பேரரசை தோற்றுவித்தவர் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். மாரவர்மன் சுந்தர பாண்டியன். கிபி 1216 இவர் சோழர்களை தோற்கடித்து பாண்டியர்களின் 2ஆம் பேரரசை தொடங்கினார். சோழர் கால சமூகத்தில் வலங்கை மற்றும் இடங்கை பிரிவுகள் எதன் அடிப்படையில் இருந்தன? சோழர் கால சமூகத்தில் வலங்கை மற்றும் இடங்கை பிரிவுகள் ஜாதி மற்றும் தொழில் அடிப்படையில் இருந்தன. சோழர் காலத்தில் சமூகம் 2 பெரிய பிரிவுகளாக பிரிந்திருந்தது. கைவினைஞர்கள் மற்றும் உழைக்கும் மக்கள் பெரும்பாலும் இடங்கை பிரிவில் இருந்தனர். சோழர் காலத்து மிகச்சிறந்த உலோக சிற்பக்கலைக்கு சான்று எது? சோழர் காலத்து மிகச்சிறந்த உலோக சிற்பக்கலைக்கு சான்று செப்பு திருமேனிகள். சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப செப்பு திருமேனிகளின் காலம் யாருடைய காலம்னு கேட்கலாம். சோழர்களுடைய காலம். குறிப்பாக நடராஜர் சிலைகள் உலக புகழ் பெற்றவை. குறிப்பாக நடராஜர் சிலைகள் உலக புகழ் பெற்றவை. பாண்டிய மன்னர் வரகுண பாண்டியனின் அமைச்சராக இருந்த சைவ குறவர் யார்? பாண்டிய மன்னர் வரகுண பாண்டியனின் அமைச்சராக இருந்த சைவ குறவர் மாணிக்க வாசகர். இவர் திருவாசகம் என்ற நூலை இயற்றினார். இவர் அமைச்சராக இருந்த போதிலும் பக்தி பணியிலேயே அதிக ஆர்வம் காட்டினார். சோழர் காலத்தில் நிலங்களை அளவீடு செய்ய பயன்படுத்தப்பட்ட கோல் எத்தனை ஜான் நீளம் கொண்டது? சோழர் காலத்தில் நிலங்களை அளவீடு செய்ய பயன்படுத்தப்பட்ட கோல் எத்தனை ஜான் நீளம் கொண்டது? 16 ஜான். நிலங்களை வரி விதிப்பிற்காக மிக துல்லியமாக அளவீடு செய்தனர். முதலாம் ராஜராஜன் காலத்தில் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. நிலங்களை வரி விதிப்பிற்காக மிக துல்லியமாக அளவீடு செய்தனர். முதலாம் ராஜராஜன் காலத்தில் விரிவான நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. கம்பர் இயற்றிய புகழ்பெற்ற சோழர் கால இலக்கியம் எது? கம்பர் இயற்றிய புகழ்பெற்ற சோழர் கால இலக்கியம் கம்பராமாயணம். வால்மீகியின் ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் இதனை இயற்றினார். இது சோழர் கால இலக்கிய சிறப்பை காட்டுகிறது. பாண்டியர் கால வணிக குழுக்களில் சேராதது கில்டுகள். கில்டுகள் என்பது ஐரோப்பிய வணிக குழுக்களை குறிக்கும். மணி கிராமத்தார் மற்றும் நானா தேசிகர் போன்றவை இந்திய வணிக குழுக்கள். கில்டுகள் அப்படிங்கிறது ஐரோப்பிய வணிகத்தை குறிக்கும். மணி கிராமத்தார், நானா தேசிகர் போன்றவை இந்திய வணிக குழுக்கள். சோழர் காலத்து நிலக்கொடைகளில் பிரம்மதேயம் என்பது யாருக்கு வழங்கப்பட்டது? சோழர் காலத்து நிலக்கொடைகளில் பிரம்மதேயம் என்பது அந்தணர்களுக்கு வழங்கப்பட்டது. வேத மோதும் அந்தணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம் எனப்பட்டன. இவை வரி விலக்கு பெற்றவை. பாண்டியர்களின் மிக முக்கியமான முத்து வணிக துறைமுகம் எது? பாண்டியர்களின் மிக முக்கியமான முத்து வணிக துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கை கடல் பகுதியில் எடுக்கப்பட்ட முத்துக்கள் உலக புகழ் பெற்றவை. இது பாண்டியர்களின் செல்வ செழிப்பிற்கு காரணமாக இருந்தது. ராஜேந்திர சோழன் வெட்டிய ஏரிக்கு வழங்கப்பட்ட மற்றொரு பெயர் என்ன? ராஜேந்திர சோழன் வெட்டிய ஏரிக்கு வழங்கப்பட்ட மற்றொரு பெயர் ஜலமயம். கங்கை வரை படையெடுத்து வெற்றி பெற்றதன் அடையாளமாக ராஜேந்திர சோழன் இந்த ஏரியை உருவாக்கி அதற்கு ஜலமயம் என்று பெயரிட்டார். சோழர் கால பணுவலான திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சோழர் கால பணுவலான திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 63 நாயன்மார்களின் வரலாற்றை சிறப்பாக கூறுவதால் இது திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது.
பாண்டிய நாட்டின் கடற்கரை பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய தொழில் எது? பாண்டிய நாட்டின் கடற்கரை பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய தொழில் முத்து குளித்தல். பாண்டிய நாடு கடற்கரையை ஒட்டி இருந்ததால் மீன் பிடித்தல் மற்றும் முத்து குளித்தல் முக்கிய தொழிலாக இருந்தது. சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? 3ஆம் ராஜேந்திரன். சோழ வம்சத்தின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன் கிபி 1279 பாண்டிய மன்னனிடம் தோற்றார். இதோடு சோழ வம்சத்தின் நீண்ட கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? காஞ்சிபுரம். இக்கல்வெட்டு சோழர்களின் குடவோலை முறையை விளக்குகிறது. இது ஒரு சதுர்வேதி மங்கலம் ஆகும். பாண்டியர் காலத்தில் நீர்நிலைகளை பராமரிக்க வசூலிக்கப்பட்ட வரி எது? ஏரி வரி. பாண்டியர்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பதில் அதிக ஆர்வம் காட்டினர். ஏரிகளை பராமரிக்க மக்களிடம் இருந்து ஒரு சிறிய வரி வசூலிக்கப்பட்டது. இசைக்கலை பற்றி விரிவாக கூறும் சோழர் கால கல்வெட்டு எங்குள்ளது? இசைக்கலை பற்றி விரிவாக கூறும் சோழர் கால கல்வெட்டு குடுமியான் மலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமியான் மலை கல்வெட்டு இசைக்கலை பற்றி விரிவாக கூறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமியான் மலை கல்வெட்டு இசைக்கலை பற்றி விரிவாக கூறுகிறது. பாண்டியர் காலத்தில் மேலி சின்னத்தை கொண்டிருந்த விவசாயிகள் குழு எது? பாண்டியர் காலத்தில் மேலி சின்னத்தை கொண்டிருக்கும் விவசாயிகள் குழு சித்திரமேலி பெரிய நாட்டார். விவசாய தொழிலை மேன்மைப்படுத்த உழவர்கள் அமைத்துக் கொண்ட சங்கமாகும். இவர்களின் சின்னம் கலப்பை. மேலி அப்படின்னா கலப்பை ஆகும். சோழர் காலத்தில் தானியங்களை அளக்க பயன்படுத்தப்பட்ட அளவை. சோழர் காலத்தில் தானியங்களை அளக்க பயன்படுத்தப்பட்ட அளவை களம். தானியங்களை அளக்க களம் மற்றும் நாளி போன்ற அளவைகள் பயன்படுத்தப்பட்டன. தானியங்களை அளக்க களம் மற்றும் நாளி போன்ற அளவைகள் பயன்படுத்தப்பட்டன. பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனை சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனை சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். இவர் மதுரையில் அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் செய்து சைவ மதத்தை நிலைநாட்டியதாக கூறப்படுகிறது. இவர் மதுரையில் அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் செய்து சைவ மதத்தை நிலைநாட்டியதாக கூறப்படுகிறது. சோழர் காலத்தில் சாதாரண விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சோழர் காலத்தில் சாதாரண விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்கள் வெள்ளான் வகை. சாதாரண விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்கள் வெள்ளான் வகை எனப்பட்டன. இவை வரி செலுத்த வேண்டிய நிலங்களாகும். பாண்டிய நாட்டு முத்துக்களை பற்றிய தகவல்கள் எந்த நாட்டின் குறிப்புகளில் அதிகம் உள்ளன? பாண்டிய நாட்டு முத்துக்களை பற்றிய தகவல்கள் எந்த நாட்டின் குறிப்புகளில் அதிகமாக உள்ளன? சீனா மற்றும் அரேபிய குறிப்புகள். பாண்டிய நாட்டு முத்துக்கள் உலகத்தரம் வாய்ந்தவை என சீனா மற்றும் அரேபிய பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர். சோழ மற்றும் பாண்டிய பேரரசுகளின் நிர்வாகத்தில் எது பொதுவானது? சோழ மற்றும் பாண்டிய பேரரசுகளின் நிர்வாகத்தில் பொதுவானது உள்ளாட்சி நிர்வாகம். இரண்டு பேரரசுகளுமே கிராம அளவிலான நிர்வாகத்தில் மக்களே பங்கேற்கும் முறையை சிறப்பாக செயல்படுத்தின. மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்படுபவர் யார்? மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் ராஜராஜன். இவர் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளை வென்றதால் இவருக்கு மும்முடி சோழன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. முதலாம் ராஜராஜன் காலத்தில் நிலங்களை அளவை செய்த அதிகாரி யார்? முதலாம் ராஜராஜன் காலத்தில் நிலங்களை அளவை செய்த அதிகாரி உலகளந்தான். மிக துல்லியமாக நிலங்களை அளவீடு செய்ததால் அவருக்கு உலகளந்தான் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. மதுரையில் குதிரை வணிக நிறுவனத்தின் தலைவராக இருந்த அரேபியர் யார்? மதுரையில் குதிரை வணிக நிறுவனத்தின் தலைவராக இருந்த அரேபியர் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுத்தீன். மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுத்தீன். இவர் பாண்டிய மன்னர்களுக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான குதிரைகளை இறக்குமதி செய்து வழங்கினார். இவர் பாண்டிய மன்னர்களுக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான குதிரைகளை இறக்குமதி செய்து வழங்கினார். கங்கை கொண்ட சோழபுரம் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? கங்கை கொண்ட சோழபுரம் தற்போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. முதலாம் ராஜேந்திரனால் உருவாக்கப்பட்ட இந்த நகரம் சோழ பேரரசின் தலைநகராக நீண்ட காலம் திகழ்ந்தது. சோழர் கால நிர்வாகத்தில் ஊரின் நிர்வாகத்தை கவனித்த அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சோழர் கால நிர்வாகத்தில் ஊரின் நிர்வாகத்தை கவனித்த அதிகாரிகள் ஊராளிகள் என அழைக்கப்பட்டனர்.
கிராம அளவில் நிர்வாக பொறுப்புகளை கவனித்தவர்கள் ஊராளிகள் என அழைக்கப்பட்டனர். முதலாம் ராஜேந்திர சோழனின் வெற்றிகளை பற்றி விவரிக்கும் செப்பேடுகள் எவை? முதலாம் ராஜேந்திர சோழனின் வெற்றிகளை பற்றி விவரிக்கும் செப்பேடுகள் திருவாலங்காடு செப்பேடுகள். இச்செப்பேடுகள் ராஜேந்திர சோழனின் வம்சாவளி மற்றும் அவரது கடல் கடந்த வெற்றிகளை பற்றி கூறுகின்றன. சோழ மன்னர்களின் போர்க்கள வெற்றிகளை கல்லில் செதுக்கும் மெய்கேட்டி முறையை தொடங்கியவர் யார்? சோழ மன்னர்களின் போர்க்கள வெற்றிகளை கல்லில் செதுக்கும் மெய்கேட்டி முறையை தொடங்கியவர் முதலாம் ராஜராஜன். போர் வெற்றிகளையும் வம்சாவளியையும் கல்லில் செதுக்கும் மெய்கேட்டி முறையை முதலாம் ராஜராஜனே தொடங்கி வைத்தார். பாண்டிய மன்னர்கள் கூடல் கோன் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? பாண்டிய மன்னர்கள் கூடல் கோன் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் மதுரையை ஆண்டனர். மதுரை கூடல் என்று அழைக்கப்பட்டதால் அங்கிருந்த பாண்டிய மன்னர்கள் கூடல் கோன் என்று அழைக்கப்பட்டனர். பாண்டிய மன்னர் வரகுண பாண்டியன் காலத்தில் மாணிக்க வாசகர் இயற்றிய நூல் எது? பாண்டிய மன்னர் வரகுண பாண்டியன் காலத்தில் மாணிக்க வாசகர் இயற்றிய நூல் திருவாசகம். இது 8ஆம் திருமுறையாக சைவ சமயத்தில் போற்றப்படுகிறது. மாணிக்க வாசகர் பாண்டியரின் அமைச்சராகவும் இருந்தார். சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்படுபவர் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். மாரவர்மன் சுந்தர பாண்டியன். இவர் சோழர்களை தோற்கடித்து பின்னர் அவர்களின் நாட்டை அவர்களிடமே ஒப்படைத்ததால் இப்பெயர் பெற்றார். இவர் சோழர்களை தோற்கடித்து பின்னர் அவர்களின் நாட்டை அவர்களிடமே ஒப்படைத்ததால் சோநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் என்று இப்பெயர் பெற்றார். அடுத்து, சோழர் கால நிர்வாக முறையின்படி மத்திய அரசு யாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது? சோழர் கால நிர்வாக முறையின்படி மத்திய அரசு அரசரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சோழ பேரரசின் மத்திய நிர்வாகம் அரசரின் நேரடி மேற்பார்வையில் செயல்பட்டது. அவர் ஒரு பெரும் அதிகாரம் கொண்டவராக இருந்தார். உத்திரமேரூர் கல்வெட்டில் கிராம சபை உறுப்பினராக போட்டியிடுபவர்களின் வயது என்ன? உத்திரமேரூர் கல்வெட்டின்படி கிராம சபை உறுப்பினராக போட்டியிடுபவர்களின் வயது 35 to 70. தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுக்க இந்த வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி மிக முக்கியமாக கருதப்பட்டது. ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவின் எந்த பகுதியை வெல்ல தனது கடற்படை உதவியது? ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவின் எந்த பகுதியை வெல்ல தனது கடற்படை உதவியது? ஸ்ரீவிஜயம். சுமத்ராவில் இருந்த ஸ்ரீவிஜயத்தை வென்றதன் மூலம் சோழர்களின் கடல் கடந்த அதிகாரம் நிலைநாட்டப்பட்டது. இடைக்கால பாண்டியர்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக திகழ்வது எது? இடைக்கால பாண்டியர்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக திகழ்வது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பாண்டியர்களின் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புதிய கட்டிடங்கள் மற்றும் கோபுரங்களுடன் விரிவுபடுத்தப்பட்டது. பாண்டியர்களின் காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புதிய கட்டிடங்கள் மற்றும் கோபுரங்களுடன் விரிவுபடுத்தப்பட்டது. வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த பாண்டிய மன்னரின் கொடைகளை பற்றி விவரிக்கின்றன? வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த பாண்டிய மன்னரின் கொடைகளை பற்றி விவரிக்கின்றன? ஜடாவர்மன் நெடுஞ்சடையன். ஜடாவர்மன் நெடுஞ்சடையன். இது பாண்டிய மன்னர்களின் வம்சாவளி மற்றும் அவர்களின் கொடைகளை அறிய உதவும் முக்கிய ஆதாரமாகும். பண்டைய சோழ அரசின் தலைநகராக புகழ்பெற்ற ஊர் எது? பண்டைய சோழ அரசின் தலைநகராக புகழ்பெற்ற ஊர் உறையூர். சங்ககால சோழர்களின் தலைநகராக உறையூர் விளங்கியது. பிற்கால சோழர்கள் தஞ்சாவூரை தலைநகராக மாற்றினர். சோழர் கால நிர்வாக பிரிவில் வளநாடு என்பது எதனை குறிக்கும்? சோழர் கால நிர்வாக பிரிவில் வளநாடு என்பது பல நாடுகள் சேர்ந்த தொகுப்பு. பேரரசு மண்டலங்களாகவும் மண்டலங்கள் வளநாடுகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. பேரரசு மண்டலங்களாகவும் மண்டலங்கள் வளநாடுகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. சோழர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தில் கிராமங்கள் பல சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன? சோழர் கால உள்ளாட்சி நிர்வாகத்தில் கிராமங்கள் பல சேர்ந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன? கூற்றம். பல கிராமங்கள் அடங்கிய தொகுப்பு கூற்றம் என்று அழைக்கப்பட்டது. பல கூற்றங்கள் ஒரு நாடாக இருந்தது.
13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரசு வம்சமாக விளங்கினர் என்னும் கூற்று சரியா? 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரசு வம்சமாக விளங்கினர் என்னும் கூற்று சரி. 13ஆம் நூற்றாண்டில் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்கள் வலிமை மிக்க சக்தியாக முடிவெடுத்தனர். சோழ அரசில் யுவராஜன் என அழைக்கப்படுபவர் யார்? சோழ அரசில் யுவராஜன் என்று அழைக்கப்படுபவர் சோழ அரசின் மூத்த மகன். அரசருக்கு அடுத்தபடியாக ஆட்சி பொறுப்பை ஏற்க இருப்பவர் யுவராஜன் என்று அழைக்கப்படுகிறார். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எவ்வாறு அறியப்பட்டது? பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்படுகிறது. பாண்டிய மன்னர்களின் நிர்வாக ஆணைகள் மற்றும் கட்டளைகளை பதிவு செய்யும் இடமாக இந்த எழுத்து மண்டபம் செயல்பட்டது. எண்ணாயிரத்தில் ஒரு வேத கல்லூரியை நிறுவிய சோழ மன்னர் யார்? எண்ணாயிரத்தில் ஒரு வேத கல்லூரியை நிறுவிய சோழ மன்னர் யார்? முதலாம் ராஜேந்திரன். எண்ணாயிரத்தில் ஒரு வேத கல்லூரியை நிறுவிய சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன். தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இவ்வூரில் 340 மாணவர்களுடன் இக்கல்லூரி செயல்பட்டது. பண்டைய சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியை மையப்பகுதியாக கொண்டிருந்தது? பண்டைய சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்தது? காவிரி. காவிரி ஆற்றின் வளமான கழிமுக பகுதியே சோழர்களின் பொருளாதார வலிமைக்கு முக்கிய காரணமாக இருந்தது. கூடல் நகர் காவலன் என்பது எந்த அரசரின் பட்டப்பெயர் ஆகும்? கூடல் நகர் காவலன் என்பது எந்த அரசரின் பட்டப்பெயர் ஆகும்? பாண்டிய அரசர். மதுரை கூடல் என்று அழைக்கப்படுவதால் பாண்டிய மன்னர்கள் இவ்வாறு போற்றப்பட்டனர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். வீர ராஜேந்திரனின் மகனான அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்டார். இவரே விஜயாலயன் வழிவந்த கடைசி அரசர். வீர ராஜேந்திரனின் மகனான அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்டார். இவரே விஜயாலயன் வம்ச கடைசி அரசர். சோழர் காலத்து மிக முக்கியமான கல்வி மையம் எது? சோழர் காலத்து மிக முக்கியமான கல்வி மையம் எண்ணாயிரம். எண்ணாயிரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் நிறுவிய வேத கல்லூரி மிக முக்கியமானது. இதே போல திருமுக்கூடலிலும் திருபுவனையிலும் இத்தகைய கல்லூரிகள் இருந்தன. சோழர் காலத்து இலக்கியமான கலிங்கத்து பரணி யாரை பற்றி பாடுகிறது? சோழர் காலத்து இலக்கியமான கலிங்கத்து பரணி யாரை பற்றி பாடுகிறது? முதலாம் குலோத்துங்கன். ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்ட இந்நூல் முதலாம் குலோத்துங்க சோழனின் கலிங்க போர் வெற்றியை பற்றி விரிவாக கூறுகிறது. ஜெயங்கொண்டரால் இயற்றப்பட்ட இந்நூல் முதலாம் குலோத்துங்க சோழனின் கலிங்க போர் பற்றிய வெற்றியை கூறுகிறது. பாண்டிய நாட்டில் குதிரை வணிகம் செய்தவர்களை குறிக்கும் சொல் குதிரை செட்டிகள். அரேபியாவிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து பாண்டிய மன்னர்களிடம் விற்பனை செய்தவர்கள் குதிரை செட்டிகள் எனப்பட்டனர். சோழர் கால நிர்வாகத்தில் நீர்ப்பாசன வாரியம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழர் கால நிர்வாகத்தில் நீர்ப்பாசன வாரியம் ஏரி வாரியம் என அழைக்கப்பட்டது. சோழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினர். ஏரிகளை பராமரிக்கவும் நீரை பகிர்ந்து அளிக்கவும் ஏரி வாரியம் என்ற தனி அமைப்பு இருந்தது. பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் மங்களம். பிராமணர்கள் குடியிருப்புகள் சதுர்வேதி மங்கலம் என்றும் அவர்கள் நிலங்கள் மங்களம் என்றும் அழைக்கப்பட்டன. பிராமணர்கள் குடியிருப்புகள் சதுர்வேதி மங்கலம் என்றும் அவர்கள் நிலங்கள் மங்களம் என்றும் அழைக்கப்பட்டன. சோழர் காலத்தில் ஒரு வேலி நிலத்திற்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டது? சோழர் காலத்தில் ஒரு வேலி நிலத்திற்கு எவ்வளவு வரி விதிக்கப்பட்டது? 100 களம். முதலாம் ராஜராஜன் காலத்தில் நிலங்கள் முறையாக அளவீடு செய்யப்பட்டு விளைச்சலுக்கு ஏற்ப வரி நிர்ணயிக்கப்பட்டது.
பாண்டியர் காலத்தில் தச்சு முற்றம் என்பது யாருக்கு வழங்கப்பட்ட நிலமாகும்? பாண்டியர் காலத்தில் தச்சு முற்றம் என்பது யாருக்கு வழங்கப்பட்ட நிலமாகும்? சிற்பிகள் மற்றும் தச்சர்களுக்கு. கைவினை தொழில் மற்றும் கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இவர்களுக்கு நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டன. அடுத்து, சோழர் காலத்தில் உளுகுடி என்பவர்கள் யார்? சோழர் காலத்தில் உளுகுடி என்பவர்கள் நிலத்தை பெற்று உழுதவர்கள். இவர்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்காது. மற்றவர் நிலத்தில் விவசாயம் செய்து விளைச்சலில் ஒரு பங்கை ஊதியமாக பெறுவர். நிலத்தை பெற்று உழுதவர்கள் உளுகுடி என அழைக்கப்பட்டனர். முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலின் உச்சியில் உள்ள கல், அதாவது அந்த சிகரம் எத்தனை டன் எடை கொண்டது? முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலின் உச்சியில் உள்ள கல் எத்தனை டன் எடை கொண்டது அப்படின்னா 80 டன். ஒரு ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட இந்த சிகரம் சோழர்களின் கட்டடக்கலை சாதனையின் உச்சமாகும். பாண்டியர் காலத்தின் மிக முக்கியமான சைவ தலம் எது? பாண்டியர் காலத்தின் மிக முக்கியமான சைவ தலம் மதுரை. பாண்டியர்களின் குலதெய்வமாக மதுரை மீனாட்சி சொக்கநாதர் போற்றப்பட்டார். இவர்கள் பல சிவ தலங்களை புதுப்பித்தனர். சோழர் காலத்து அனுமன் வாயில் என்பது எதனை குறிக்கும்? சோழர் காலத்து அனுமன் வாயில் என்பது நீர்ப்பாசன கால்வாயின் மடையை குறிக்கும். கால்வாய்களில் நீரை திறந்துவிடும் மடை அமைப்புகளை சோழர்கள் அனுமன் வாயில் என அழைத்தனர். கால்வாய்களில் நீரை திறந்துவிடும் மடை அமைப்புகளை சோழர்கள் அனுமன் வாயில் என அழைத்தனர். பாண்டியர் காலத்து பாண்டிய கோவை என்பது யாருடைய புகழை பாடுகிறது? பாண்டியர் காலத்து பாண்டிய கோவை என்பது அரிகேசரி பராந்தக நெடுஞ்சடையன் என்பவருடைய புகழை பாடுகிறது. பாண்டியர் காலத்து பாண்டிய கோவை என்பது அரிகேசரி பராந்தக நெடுஞ்சடையன் என்ற அந்த ஒரு அரசரை பத்தி பாடுது. ஓகேங்களா? பாண்டிய மன்னர்களின் போர் வெற்றிகளை பற்றி புகழும் பக்தி மற்றும் வரலாற்று நூல் இதுவாகும். சோழர் காலத்தில் செப்பு திருமேனிகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட முறை எது? சோழர் காலத்தில் செப்பு திருமேனிகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட முறை மெழுகு வார்ப்பு முறை. முதலில் மெழுகால் சிலையை செய்து அதன் மேல் களிமண் பூசி பின்னர் மெழுகை உருக்கி வெளியேற்றிவிட்டு உலோகத்தை ஊற்றி சிலைகளை செய்தனர். முதலில் மெழுகால் சிலையை செய்து அதன் மேல் களிமண் பூசி பின்னர் மெழுகை உருக்கி வெளியேற்றிவிட்டு உலோகத்தை ஊற்றி சிலைகளை செய்தனர். பாண்டிய நாட்டின் வெள்ளி நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பாண்டிய நாட்டின் வெள்ளி நாணயங்கள் அன்றாட நற்பழங்காசு. அன்றாட நற்பழங்காசு. பாண்டிய மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் இத்தகைய பெயர்களால் அழைக்கப்பட்டன. அன்றாட நற்பழங்காசு. சோழர் காலத்தில் தன்னிறைவு பெற்ற நிர்வாக அமைப்பாக திகழ்ந்தது எது? சோழர் காலத்தில் தன்னிறைவு பெற்ற நிர்வாக அமைப்பாக திகழ்ந்தது கிராமம். சோழர் காலத்தில் கிராமங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தாங்களே கவனித்துக் கொள்ளும் சுயாட்சி அதிகாரம் கொண்டிருந்தன. சோழர் காலத்தில் கிராமங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தாங்களே கவனித்துக் கொள்ளும் சுயாட்சி அதிகாரம் கொண்டிருந்தன. பாண்டிய நாட்டில் குதிரை இறக்குமதி பற்றி விவரிக்கும் அப்துல்லா வசாப் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாண்டிய நாட்டில் குதிரை இறக்குமதி பற்றி விவரிக்கும் அப்துல்லா வசாப் என்பவர் பாரசீகம் நாட்டை சேர்ந்தவர். இவர் 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் காயல் துறைமுகத்தில் குதிரை வணிகம் செழிப்பாக இருந்ததை பற்றி எழுதியுள்ளார். பாண்டியர் காலத்தில் நில அளவீடு செய்யும் பணிக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? பாண்டியர் காலத்தில் நில அளவீடு செய்யும் பணிக்கு வரி பொத்தகம். நிலங்களை அளவீடு செய்து வரி நிர்ணயம் செய்யும் ஆவணங்களை வரி பொத்தகம் என்று அழைத்தனர். இதை கண்காணிக்கும் அதிகாரிகள் வரி பொத்த நாயகம் எனப்பட்டனர். நிலங்களை அளவீடு செய்து வரி நிர்ணயம் செய்யும் ஆவணங்களை வரி பொத்தகம் என்று அழைத்தனர். இதை கண்காணிக்கும் அதிகாரிகள் வரி பொத்த நாயகம் எனப்பட்டனர். பாண்டியர் காலத்தில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாண்டியர் காலத்தில் பிரதம மந்திரி உத்திர மந்திரி என அழைக்கப்பட்டார். பாண்டிய மன்னர்களின் தலைமை அமைச்சராகவும்
நிர்வாகத்தின் முதுகெலும்பாகவும் உத்திர மந்திரி திகழ்ந்தார். சோழர் காலத்தில் நீர்ப்பாசனத்திற்காக உருவாக்கப்பட்ட வாய்க்கால்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சோழர் காலத்தில் நீர்ப்பாசனத்திற்காக உருவாக்கப்பட்ட வாய்க்கால்கள் வடி வாய்க்கால் என அழைக்கப்பட்டன. விளை நிலங்களுக்கு நீரை கொண்டு வரும் வாய்க்கால்கள் வடி வாய்க்கால் எனப்பட்டன. உபரி நீரை வெளியேற்றும் கால்வாய்கள் வடிகால் எனப்பட்டன. பாண்டியர் காலத்தில் தளவாய் என்பவர் எந்த பொறுப்பில் இருந்தார்? பாண்டியர் காலத்தில் தளவாய் என்பவர் தலைமை தளபதி. பாண்டியர் படையின் தலைமை பொறுப்பு வகிப்பவர் தளவாய் என அழைக்கப்பட்டார். இவர் போர்க்களங்களில் மன்னருக்கு நேரடியாக உதவினார். பாண்டியர் படையின் தலைமை பொறுப்பு வகிப்பவர் தளவாய் என அழைக்கப்பட்டார். இவர் போர்க்காலங்களில் மன்னருக்கு நேரடியாக உதவினார். சோழர் காலத்தில் காசு என்பது எதனை குறிக்கும்? சோழர் காலத்தில் காசு என்பது தங்க நாணயத்தை குறிக்கும். சோழர்கள் வணிகத்திற்காக வெளியிட்ட சிறிய அளவு தங்க நாணயங்கள் காசு என அழைக்கப்பட்டன. இது களஞ்சி நாணயத்தின் ஒரு பகுதியாகும். சோழர்கள் வணிகத்திற்காக வெளியிட்ட சிறிய அளவு தங்க நாணயங்கள் காசு என அழைக்கப்பட்டன. இது களஞ்சி நாணயத்தின் ஒரு பகுதியாகும். பாண்டிய நாட்டில் முத்து குளிக்கும் உரிமையை யாரிடம் பாண்டிய மன்னர்கள் குத்தகைக்கு விட்டிருந்தனர்? பாண்டிய நாட்டில் முத்து குளிக்கும் உரிமையை யாரிடம் பாண்டிய மன்னர்கள் குத்தகைக்கு விட்டிருந்தனர்? அரேபியர். முத்து குளிக்கும் தொழில் மிக லாபகரமாக இருந்ததால் பாண்டிய மன்னர்கள் அதனை அரேபிய வணிகர்களுக்கு குத்தகைக்கு வழங்கி இருந்தனர். மணி கிராமத்தார் வணிக குழுவினர் எந்தெந்த நாடுகளுடன் வணிகம் செய்தனர்? மணி கிராமத்தார் வணிக குழுவினர் எந்தெந்த நாடுகளுடன் வணிகம் செய்தனர்? தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இவர்கள் உள்நாட்டு வணிகம் மட்டுமின்றி கடல் கடந்த வணிகத்திலும் சோழர் காலத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டனர். இதோட பாத்தீங்க அப்படின்னா 108 வினாக்கள் நமக்கு முடிவடையுது. இதனுடைய PDF அல்லது 1 to 8 இருக்கக்கூடிய டெட் தேர்வுக்கு தேவையான அனைத்து PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா லெசன் பை லெசனா இருக்கு. லைன் பை லைன் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.